ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்ராட், அதாவது முக்கியமாக யூகே வரவங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து அவங்க எஜுகேஷனுக்கு எப்படி பண்ணணும், என்னெல்லாம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்கும், அது வந்து டீட்டெயில்டாக என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் வந்து நீங்கள் அப் டு டேட்டாக இருப்பீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் வந்து யூகேயில் அப்ளிகேஷன் போட போகிறீங்கன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை வந்து என்ன கோர்ஸ் எடுக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு கோர்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். மாஸ்டர்ஸ்லையா இல்லை பேச்சுலர்ஸ்லையான்னு சொல்லிட்டு எந்த கோர்ஸ் வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட்டுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து யூனிவர்சிட்டி கோர்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் யூனிவர்சிட்டிஸ் வந்து நீங்கள் தேட முடியும். பிகாஸ் டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்கும். நான் எடுத்த கோர்ஸே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கோர்ஸ் நேமில் வந்து டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸில் இருந்தது. அண்ட் எனக்கு எது தேவையோ நான் அந்த யூனிவர்சிட்டி தான் எடுத்து போனேன். ஸோ நீங்கள் இது வந்து எப்படி சூஸ் பண்ணோம், யூனிவர்சிட்டிஸ் வந்து எப்படி நெக்ஸ்ட்டு சூஸ் பண்ணோன்னா, புக் எடுத்துக்கோங்க. புக் எடுத்துகிட்டு அது டேப்லர் காலம் வந்து ஃபுல்லாக போட்டு வச்சுக்கோங்க. நான் இது தான் பண்ணேன் பர்சனலி. ஸோ ஒரு டேப்லர் காலம் வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு கோர்ஸ், நெக்ஸ்ட் வந்து யூனிவர்சிட்டியோட ரேங்கிங், லொக்கேஷன், அந்த என்ட்ரி ரெக்குவயர்மெண்ட்ஸ், கோர்ஸுக்கு இந்த யூனிவர்சிட்டியில் படித்தா என்ன கெரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஃபீஸ் முக்கியமாக அதுதான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. யூனிவர்சிட்டியோட ரேங்கிங், ஃபீஸ், அப்புறமா கோர்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறமா வந்து ஸ்காலர்ஷிப் அவைலபிளாக இருக்கா, இந்த கோர்ஸ்க்கு இந்த யூனிவர்சிட்டியில் அப்ளிகபிளாக இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஒரு டேப்லர் காலமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற கோர்சஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் கூட நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்களே வந்து கம்பேர் பண்ணிக்க முடியும். ஃபீஸ் வச்சோ இல்லை என்ன ரேங்கிங் இருக்குது, கெரியர் ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன இருக்குது, அண்ட் ஸ்காலர்ஷிப் எவ்வளோ கிடைக்குது, இதெல்லாம் வச்சு நீங்களே கம்பேர் பண்ணி எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 3 to 4 இல்லை 5 கூட மேக்ஸிமம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு யூகேனா வந்து மோஸ்ட்டாக இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாம் வந்து இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கேதர் பண்ணிக்கோங்க. இந்த என்ட்ரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் லைக் அவங்க வந்து சிஜிபிஏலாம் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த எஜுகேஷன் பேக்ரவுண்ட் அந்த மாதிரிலாம் வந்து என்ட்ரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த சிஜிபிஏ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இதை வந்து அப்ளிகபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அதை சார்ட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பர்டிகுலர் கோர்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது, சப்போஸ் உங்ககிட்ட பாஸ்போர்ட் இல்லைன்னா பாஸ்போர்ட் வந்து நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். பாஸ்போர்ட் வாங்கிட்டதுக்கு அப்புறமா தான் வந்து நீங்கள் ஐஎல்ஸ் கொடுக்க முடியும். ஸோ பாஸ்போர்ட் இல்லாமல் நீங்கள் ஐஎல்ஸ் வந்து கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் ஐஎல்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி பாஸ்போர்ட் வாங்கிட்டு ஐஎல்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணி அந்த எக்ஸாமும் கொடுத்துருங்க. ஸோ உங்ககிட்ட வந்து இப்போ என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க, யூனிவர்சிட்டி வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க, உங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்குது அண்ட் ஐஎல்ஸ் ஸ்கோரும் இருக்குது. இப்படி எல்லாமே வந்து நீங்கள் ரெடியாக வச்சுட்டு இதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் எந்த ஒரு கன்சல்டன்ட் கிட்ட போகணுமோ அவங்ககிட்ட போங்க. பிகாஸ் நீங்கள் ஸ்டார்டிங்கே வந்து ஒரு கன்சல்டன்ட் கிட்ட போயிட்டீங்கன்னா அவங்களும் வந்து இதே தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. பிகாஸ் நீங்கள் ஒரு ஐடியா இல்லாமல் போனீங்கன்னா அவங்களால ஒன்றுமே ஃபிகர் அவுட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட மைண்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்களால என்ன பண்ண முடியுமோ கரெக்டாக அவங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் ஃபுல்லாக முடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஐஎல்ஸ் முடிக்காமல் நீங்கள் போனீங்கன்னா நெக்ஸ்ட் அதே தான் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஐஎல்ஸ் முடிச்சுட்டு வாங்க, நம்ம வந்து டீல் பண்ணிக்கலாம் தான் சொல்லுவாங்க. ஸோ மறக்காமல் ஐஎல்ஸ் வந்து நீங்கள் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கன்சல்டன்ட் கிட்ட போங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஐஎல்ஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு வந்து நான் தனியாக வீடியோ பண்ணுறேன், எப்படியும் வந்து ஐஎல்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து கிளியர் பண்ணுறது. நான் வந்து எந்த ஒரு கோச்சிங் சென்டர் அந்த மாதிரிலாம் எங்கேயுமே போகல. ஸோ நானே தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த எக்ஸாம்லாம் கொடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கன்சல்டன்ட் கிட்ட போகிறீங்கன்னா டாக்குமெண்டேஷன், ரெக்வயர்ட் டாக்குமெண்டேஷன் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்டேஷன் இருக்குன்னா உங்களோட மார்க் ஷீட்ஸ், அப்புறமா யூனிவர்சிட்டி அந்த சர்டிஃபிகேட், டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அகடமிக் டிரான்ஸ்கிரிப்ட் தான் மார்க் ஷீட், அப்புறமா வந்து எல்ஓஆர் லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் வந்து நீங்கள் உங்களோட யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர் கிட்ட யார்கிட்டச்சும் வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ், எஸ்ஓபி, இதெல்லாம் வந்து ரெடியாக இருக்கணும். ஐஎல்ஸ் கோர்ஸ் அந்த மாதிரி ஐஎல்ஸ் கோர்ஸ். அப்புறமா முக்கியமாக சிவியும் கேட்பாங்க. ஸோ உங்களோட ரெஸ்யூமே சிவி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இதெல்லாமே வந்து நீங்கள் கன்சல்டன்ட் கிட்ட வந்து கொண்டு போகணும். அவங்க அப்ளிகேஷன்லாம் போட்டதுக்கு அப்புறமா சப்போஸ் நீங்கள் வந்து ஐஎல்ஸ் எடுக்கலை, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் வந்து ஐஎல்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க. பட் நீங்கள் சப்போஸ் ஐஎல்ஸ் எடுக்கலைன்னா அவங்க வந்து இன்டர்வியூ வைப்பாங்க. நீங்கள் வந்து எப்படி பேசுகிறீங்க, உங்களோட நாலேஜ் அதெல்லாம் வந்து பார்த்துப்பாங்க. ஐஎல்ஸ் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் வந்து நீங்கள் ஐஎல்ஸ் கொடுத்து தான் ஆகணும். ஐஎல்ஸ் வேண்டாம் அப்படின்னு இருக்கிற யூனிவர்சிட்டியில் வந்து அவங்க கண்டிப்பாக இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக வைப்பாங்க. ஸோ அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் போடும் போதே வந்து
அப்ளிகேஷன் டெட்லைனுக்குள்ளேயே வந்து போட்டுருங்க. ஏன்னா சில யூனிவர்சிட்டிஸ் வந்து சீக்கிரமாகவே வந்து அப்ளிகேஷன்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து அதிகமாக வந்துட்டே இருக்கும். அதுலேயே வந்து அவங்களோட வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க, இந்த பர்டிகுலர் கோர்ஸுக்கு வந்து இந்த பீரியட் தான் வந்து அப்ளிகேஷன் டெட்லைன், இதுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் போடணும்னு சொல்லிட்டு இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராசஸ்லாம் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து ஐஎல்ஸ்லாம் பண்ணிவிட்டு அண்ட் அப்ளிகேஷன்லாம் ப்ராப்பராக போட்டுட்டு அண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸே வந்து நீங்கள் எந்தெந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து நீங்கள் தேவையோ வந்து போட்டுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது ஆஃபர் லெட்டர். ஸோ ஆஃபர் லெட்டர் வந்து கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர்னு ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. ஏன்னா அதில் சில கண்டிஷன்ஸ்லாம் மெட் பண்ணணுன்னு இருக்கும். எனக்கு வந்து கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் வரும்போது ஃபீஸ் பேமெண்ட் தான் வந்து கண்டிஷனில் இருந்தது. ஸோ ஃபீஸ் வந்து நான் பே பண்ணிட்டதுக்கப்புறமா எனக்கு வந்து அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் வந்து கொடுத்தாங்க. வந்து கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் கொடுக்கும் போதே வந்து உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் இருந்ததுன்னா அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் வந்து நீங்கள் பே பண்ணாமல் மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணுங்கள். அது கூட எனக்கு எப்படி இருந்ததுன்னா 1 டெபாசிட்டாக வந்து பே பண்ணிட்டோன்னா எனக்கு வந்து ஒரு 50,000 கிட்ட கம்மி பண்ணுவோன்னு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நான் 1 அட்டம்ப்ட்லேயே வந்து நான் பே பண்ணிட்டேன். ஏன்னா 2 அட்டம்ப்டில் பே பண்ணோன்னா அந்த 50,000 வந்து நம்மளுக்கு கம்மி ஆகாது. அண்ட் எனக்கு வந்து ஒரு 2,000 pounds வந்து எனக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடச்சிது. ஸோ நான் வந்து ஃபீஸ் பே பண்ணது வந்து ஒரு 10,000 pounds கிட்ட நான் வந்து பே பண்ணியிருந்தேன் இந்த ஸ்காலர்ஷிப்லாம் போய். அண்ட் ஸ்காலர்ஷிப் அண்ட் இந்த ஒன்றா கட்டினா 50,000 கம்மியாகும் அந்த மாதிரிலாம் பே பண்ணதுனால எனக்கு வந்து கொஞ்சம் நிறையாவே வந்து எனக்கு அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆச்சு. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரிலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா நீங்களும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ஒரே டைமில் பே பண்ண முடிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து பே பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் வந்த உடனே கேஷ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த கேஷ் வந்து யூனிவர்சிட்டியே வந்து என்ன பண்ணுவாங்க, எங்கள் யூனிவர்சிட்டி என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு தனியாக வந்து போர்ட்டல்லாம் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு கேஷ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட் வேணுமோ வந்து நம்ம அதில் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க வந்து ஒரு ப்ராசஸ் வந்து முடிச்சுட்டே இருக்கும். கேஷ் வந்து ஒரே டைமில் முடிகிற மாதிரி இருக்காது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போவோம். கேஷ் ஒரு வெரிஃபிகேஷனாக பண்ணி தான் வந்து லாஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து கேஷ் ரிசீவ் ஆகும். ஸோ கேஷ் ரிசீவ் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த கேஷ் தான் வந்து கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ்னு இருக்கும். இந்த யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் ஆகிட்டீங்க போய் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ தான் வந்து இந்த இதெல்லாம் நீங்கள் விசாக்கு கொண்டு போகணும், கேஷ் எடுத்துகிட்டு போகணும். அப்புறமா வந்து டிபி டெஸ்ட் வந்து பண்ண சொல்லுவாங்க. வந்து ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ், நீங்கள் வந்து சப்போஸ் லோன் எடுத்துருந்தீங்கன்னா வந்து அந்த ஒரு ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட்ஸ், ஆர் இல்லைனா வந்து நீங்களாக உங்களை வந்து ஸ்பான்சர் பண்ணி படிக்க வைக்கிறீங்க, அதாவது படிச்சுக்கிறீங்கன்னா இந்த ஃபண்டெல்லாம் வந்து எங்கே இருக்குது, நீங்கள் வந்து சில மந்த் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் அந்த ப்ரூஃப் எல்லாம் வந்து நீங்கள் இவங்ககிட்ட கொடுக்கணும். அண்ட் உங்களோட பாஸ்போர்ட், ஐஎல் ஸ்கோர் இதெல்லாமே வந்து நீங்கள் விசாக்கு வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். எனக்கு வந்து என்னோட கன்சல்டன்ட் தான் வந்து ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாங்க. இந்த விசா அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து லிங்க் மட்டும் எனக்கு அனுப்புவாங்க. அந்த லிங்க்கில் போயிட்டு நான் வந்து பேமெண்ட் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் யூகே வந்ததுனால எனக்கு வந்து விசா ஃபீஸ் ஒன்று இருக்கும். அப்புறமா வந்து NHS இந்த நேஷ்னல் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து அதுக்கு நான் பே பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. பயோமெட்ரிக்காக நம்ம வந்து VFS போகணும். ஸோ VFS போயிட்டு நம்ம வந்து பயோமெட்ரிக் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ விசா வந்து ரிசீவ் ஆகிறதுக்கு. ஸோ ஒரு 3 to 6 weeks வந்து டைம் எடுக்கும் விசா வரத்துக்கு. டிபெண்ட்ஸ், ஒருத்தங்களுக்கு வந்து ரொம்ப லேட்டாக கூட ஆயிருக்கு. எனக்கு வந்து ஒரு 4 weeks 3 weeks 4 weeks கிட்ட கிளம்புறதுக்கு முன்னாடியே நான் வந்துருச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா வந்து விசா வரத்துக்கு முன்னாடியே வந்து நான் விசா அப்ளை பண்ணிவிட்டு டிக்கெட்டும் வந்து புக் பண்ணிட்டேன். ஸோ டிக்கெட் வந்து கொஞ்சம் என்னோட ஸ்டார்ட் டேட்டுக்கு கொஞ்சம் பிஃபோராக போட்டிருந்தேன். ஸோ அந்த டைமில் எனக்கு கண்டிப்பாக விசாவில் வந்துடும் சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் வந்து நான் போட்டிருந்தேன். அண்ட் அது மாதிரி வந்து எனக்கு விசாவும் வந்துருச்சு. ஸோ நான் வந்து டிக்கெட்டும் வந்து புக் பண்ணிட்டேன். அந்த அக்காமடேஷனுக்கும் வந்து என்ன பண்ணோன்னு சொல்லிட்டு அதையும் வந்து புக் பண்ணிட்டேன். ஸோ அக்காமடேஷன் பற்றி நான் வந்து ஒரு தனியாக வீடியோ பண்ணுறேன். அதே மாதிரி ஐஎல்ஸ் பற்றி வந்து நான் தனியாக வீடியோ பண்ணுறேன். அண்ட் லோன் எடுக்கிறதுக்கும் வந்து நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கேளுங்க, நான் வந்து வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ நீங்கள் அப்ராட் படிக்க வரீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த நான் அக்காமடேஷன் அண்ட் ஃப்ளைட்லாம் வந்து புக் பண்ணிட்டேன். அண்ட் விசாக்கும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும் போது
நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம கன்சல்டன்சிலே வந்து இந்த மீட்டப்ஸ் மாதிரி வைப்பாங்க, ப்ரீ டிபார்ச்சர் மீட்டிங்னு சொல்லிட்டு. இன்டேக் அப்போ யாரெல்லாம் வந்து அந்த கன்சல்டன்சி மூலியமாக போகிறாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு மீட்டிங் மாதிரி வைப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களோட சேம் யூனிவர்சிட்டி போகிற ஒரு பர்சன் கூட நீங்கள் வந்து மீட் பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் போகிற சேம் யூனிவர்சிட்டியில் நீங்கள் புதுசாக போகும்போது யாருமே தெரியலனா கூட அட்லீஸ்ட் அவங்க கூட வந்து நீங்கள் பேசி பழகி அங்கே போயிட்டு, இப்போது எனக்கு வந்து ஒருத்தர் இங்கே நான் வரத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து தெரிஞ்சாங்க. அவங்க வந்து டாக்டர் படிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களும் நானும் வந்து சேம் யூனிவர்சிட்டி தான் வரும், பட் டிஃப்ரெண்ட் கோர்சஸ். ஸோ அவங்கள வந்து நான் அங்கே தான் மீட்டிங் அப்போ தான் மீட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து சான்ஸ் கிடைக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி மீட்டிங்லாம் வந்து போயிட்டு அட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு கனெக்ஷன் கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி மீட்டிங் அட்டன் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து கனெக்ஷன் கிடைக்கும். ஸோ இதை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து போயிருங்க. லாஸ்ட்டாக நான் வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய டிப்ஸ் எல்லாம் என்னென்னு இருக்குன்னா, நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இதை வந்து 1 year பிஃபோராகவே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. லைக் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இன்டேக் போகணுன்னா இப்போத்துலேருந்தே வந்து எல்லா ப்ராசஸுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து எல்லா ப்ராசஸுமே முடியறதுக்கு வந்து எடுக்கிற டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இன்டேக் லைக் ஒரு 6 month கேப்லேயே வந்து நெக்ஸ்ட் இன்டேக்குள்ளே நீங்கள் போகணுன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அப்ளிகேஷன் டெட்லைன்ஸே வந்து ஆல்ரெடி மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸில் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்காது வேறு யூனிவர்சிட்டி போகிறதுக்கு. உங்களால் அப்ளிகேஷனும் போட முடியாது. அதுக்காக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1 year பிஃபோராகவே வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஸ்மூத்தாக முடிஞ்சிடும். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து போடும் போது அது வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருங்க. எந்த லெவலில் இருக்குது, இப்போ நெக்ஸ்ட் எந்த லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷனை ட்ராக் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் காஷியஸாகவே இருங்க. ஏதாச்சும் அவங்க இமெயில் அனுப்பலாம், இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னு சொல்லிட்டு இமெயில் அனுப்பலாம். அண்ட் இப்போது வந்து எஸ்ஓபி எல்ஓஆர்லாம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் நடுவில். ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து இந்த லோன்லாம் எடுக்கும் போது அண்ட் ஃபினான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து யூகே வரீங்க, லோன் ரீபேமெண்ட் இதெல்லாம் வந்து பண்ணியாகணும். ஸோ எல்லாம் இந்த ஃபண்டிங் டாக்குமெண்ட்ஸுமே வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதெல்லாம் வந்து கரெக்டாக ஆர்டர் படியாக எல்லாமே பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து யூகே இமிக்ரேஷன் ரூல்ஸ் வந்து நீங்கள் அப்டேட்டடாக இருங்க. ஸோ ஏன்னா வந்து யூகே இமிக்ரேஷன் ரூல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நான் வரும்போது வேறு மாதிரி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தது, இப்போ கரண்ட்லி வேறு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து யூகே வாங்க. ஸோ இதே மாதிரி நான் உங்களுக்கு யூகேக்கு தேவையான மற்ற வீடியோஸ்லாம் நான் வந்து பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மற்ற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்து அப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்லாம் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யார் யூகே வராங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டே அப்டேட்டட் அண்ட் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. பாய்.